ஃப்ராடு பிரேமலதாவின் அட்ராசிட்டிகள் எப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன வருஷம்தான் அந்த அம்மா பேசுது. ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச பெரிய சாதனைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களே, அவர் பையனை துணை முதலமைச்சர் ஆக்குனது மட்டும்தான் ஒரு சாதனை. மற்றபடி அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் ஒன்றுமே செய்யலை, இவர் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிச்சு. அப்போ இந்த அம்மா பிஜேபியில் ரொம்ப கட்டுண்டு கிடந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, ஒரு 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 10-20 நாள் கழித்து ஸ்டாலின்கிற முதலமைச்சருக்கு ஒரே வெளிநாடு சுற்றுப்பயணம் மட்டும்தான் போக தெரியும், அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது, சும்மா வேஸ்ட்டு அவர் வெளியில் போயிட்டு வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், அதாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், அப்படியான்னு சொல்லிச்சு. சரி பரவாயில்ல, எங்களுடைய எதிரி எப்பயுமே டிஎம்கே மட்டும்தான், ஏன்னா அவங்கள எதிர்த்து தான் கேப்டன் அவர்கள் கட்சி தொடங்கினாங்க, அவங்க எங்களை படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அப்படி நிறைய பேசிச்சு. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லி கலைஞர் சொன்னார், அதெல்லாம் கேட்கவே இல்லை. கேப்டன்னா கெத்து அப்படின்னுச்சு. உடனே ரொம்ப ஓவராக பேசினோன்னே இந்த கிருஷ்ணமூர்த்தியா அவன் என்ன பண்ணிட்டான், பேச்சாளர் பொறுக்கி பேச்சாளர், இந்த பொம்பளை எலிக்கு பிறந்திருக்கும் போல, அவள் பல்ல பாரு, அவள் 2 பல்ல உடச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கீழ்த்தரமாக பேசினான். இப்போ அது இல்லை மேட்ரு. இந்த அம்மா இன்னைக்கு காலையில் என்ன பேசிக்கிட்டு இருக்கு, அண்ணன் 200க்கு 234க்கு 200 ஜெயிச்சிருவாராமா. இவங்க அண்ணனுக்காக தங்கச்சிக்காரி குளத்தூருக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்காளாமா. இவங்க நொண்ணை தங்கச்சி மோகனுக்காக விருதுநகருக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்கான். அடி பரதேசி, எப்பேற்பட்ட ஒரு கொள்கை தலைவர், எப்பேற்பட்ட ஒரு வீரன், ஒரு கெத்து, ஒரு மாவீரன், அவருக்கு பொண்டாட்டியா வாச்ச நீ உன்னைய ரோட்லையா விட்டுருக்காரு கழிச்சட. நல்ல அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்து நல்ல பணத்தையும் கொடுத்து இது கட்டி மேய்ச்சிக்கிட்டு எருவ மாட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போனா நீ ஊரா மேய்ச்சிக்கிட்டு தெரியுற. ஊரா மேய்ச்சிட்டு தெரியுற கேரக்டர் சொல்ல நினச்சிக்காதீங்க மக்களே. இந்த பணத்துக்கு இந்த சாதாரண கஷ்டப்பட்டவங்க அப்படி பீத்துன மாதிரி பொழைப்பாங்க. இவ பணம்னா இந்த பொழப்பு பொழைக்கிறா. இதுக்காக 250 கோடி வாங்கியிருக்கா டிஎம்கேலேருந்து. இப்போ அது இல்லை மேட்ரு. பெஸ்ட் என்னன்னா, ஏவாவேலுடைய பேத்திய இவ பையனுக்கு கட்ட போறாளாம். சரியா? ஏண்டி அழகா உனக்கு அவ்வளோ சொத்து பத்து இருக்கு, அவ்வளோ ஒரு பேர் இருக்கு, கேப்டனுங்கிற ஒரு மாசு பையன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கெத்து. நீ அப்பேற்பட்ட ஒருத்தி அழகான முறையில் இருக்காம 250 ரூபாய்க்கு வேலை போயிடி சோமாரி நாயை, நீலாம் சாவலாம், இருக்காத, செத்து போயிடு. இன்னைக்கு அண்ணனுக்காக வந்திருக்கிறேன். நொன்ன எங்கேருந்து வந்தாரு அன்னைக்கு? அப்போ நல்ல யோக்கியச்சு. அன்னைக்கே கலைஞர் பழம் நழுவி பாலில் விழுந்துரும் போது அன்னைக்கு தொலைச்சிருக்கலாமே பண்ணாட. அன்னைக்கு நீ ஏன் பால் விழாம பாதாள சாக்கடையில் போய் விழுந்த? அப்போ இன்னைக்கு பிடுங்குறதுக்கு அங்கே வந்திருக்க. இன்னைக்கு மட்டும் நொன்னனா? அன்னைக்கு ஸ்டாலின், அன்னைக்கு எங்கள் வீட்டு பிள்ளை விஜய், எங்கள் வீட்டு பிள்ளையை நாங்கள் கைவிட மாட்டோம், என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிற கழுசடை, இதை பற்றி பேசுகிறதே தப்பு. அப்புறம் இந்த ராசா ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காரு மக்களே. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனிமொழி ஜெயிலில் இருக்கும்போது வந்தவங்க, நான் இருக்கும்போது வரல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப உடஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேர்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அழகிரி வந்திருந்தாரு. அழகிரி வந்தபோது கூட நீ எதுக்கு ஸ்டாலினை கை காமிச்சுட்டு ஒம்பாட்டுக்கு நீ வெளியில் வந்துட வேண்டியதானே, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டார். அந்த டைமில் நான் பாதை மாறாமல் இருந்தேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். 2வது, ஸ்டாலின் கையில் தான் ஆட்சி போனாலும் ஒன்றும் பெருசாக நடந்துடாது, நான் தான் சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம் பேசுகிறார். நல்ல ஒரு கருத்தை தான் சொல்கிறாரு. ஸ்டாலினால் செய்ய முடியாது, நான் தான் செய்வேன், நான் படிப்பாளி, எனக்கு நிறைய அறிவு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இது அந்த கழுசுற நாய்ங்க என்ன சொல்லுதுன்னா, இது ஏஐயா? ஏண்டா வெண்ணைங்களா, அறிவு இல்லை. ஏஐயில் ஒரு தப்பான ஒரு பொம்பளையே ஒரு ஆம்பளை கூட இருந்த மாதிரி வச்ச மாதிரி ஏஐயில் போடலாம். இந்த ஆடியோவையுமா ஏஐயில் போட முடியும்? ப்ராப்பராக அழகாக பேசியிருக்காரு. அதாவது உங்களுக்கு ஒன்றுன்னா ஒரிஜினல் வீடியோ கூட ஏஐ ஆயிரும், மற்றவங்களுக்கு ஒன்றுன்னா ஏஐ கூட ஒரிஜினல் ஆயிரும். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்பா. சரி, ரொம்ப அரசியல்னா இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குமா? ஒரு உண்மையை கூட ஒழுங்காக சொல்ல மாட்டாங்களா? அப்படியே திமுக காரங்க அப்படியே மூடி முழு பூசணிக்காய் சோத்துல கொண்டு மறைச்சி வைக்கிறது. இது என்ன பொழப்போ என்ன இலவோ தெரியல. இதுகளை பற்றி பேசுகிறதே வேஸ்ட். இது என்ன இலவான அரசியலை பண்ணுறதுன்னு தெரியல. ராசா எதுக்கு இப்படி குமுறினாருன்னு தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அவர் உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸாக பேச வேண்டிய அவசியம் இல்லையே. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அவர் விட்டு கொடுத்து பேச மாட்டார்.
அப்புறம் சவுக்கு வந்து ஒவ்வொருத்தட்டையாக கொடுத்து ஆடியோவை போட்டு பார்த்தாரு. நாலா பக்கமும் பிரச்சனை. சரி ஓகே, நம்ம நாமளே களத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இப்போ களத்தில் இறங்கிட்டாரு. அவருடைய சவுக்கு மீடியாவிலே நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்காரு. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நம்ம உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் சபரிசனுக்கும் ரொம்ப வயிற்றுல புளியை கரைக்கும். அதனால் அவங்க கண்ட மணிக்கு புதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளட்டும் பொருளட்டும். ரெண்டாவது, இது வரைக்கும் பையனை மட்டும்தான் அந்த ஸ்டாலின் சீனில் கொண்டு வந்தார். இப்போ சபரிசன் உள்ளே இறங்கி வேலை பண்ணுறாராமா. சபரிசன் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து விஜயை பார்த்துலாம் பயம் இல்லை, நாங்கள் வந்து ஜெயிப்போம், வெற்றி எங்களுக்கேங்காரு. வெற்றியா தோல்வியான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா விஜய்க்கு வர்ற கூட்டம்லாம் தன்னிச்சையாக எழுந்து வராங்க. டிஎம்கே ஏடிஎம்கேல பணத்தை கொடுத்து தான் கூப்பிட வேண்டியது இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கணிசமான முறையில் தாவேக்கா வெல்லுங்கிறது 100% உண்மை. சரியா? டிஎம்கே வந்து அது நிறைய அராஜகம் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக தோல்வியை தழுவும். அதுதான்.